கேள்விப்பட்டேன்னா கையை கால ஓடல ஓட்டு பச்சை தண்ணி குடிக்க முடியல. ஒரே ஒரே அழுகதாப்பா, ஒரே குதிதாப்பா. நாங்களாம் அழுதுட்டோம்ப்பா. அதை ஓடி வந்துட்டோம்ப்பா வீட்டு விட்டு. அவரை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டோம். வீட்டு டிவியில பார்த்ததோட ஓடி வந்துட்டோம்ப்பா. அவர் நல்லா இருக்கணும். அவருக்கு பீச்சில் தான் இடம் கொடுக்கணும். எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருப்பாரு. எல்லாரையும் செத்து அவர் எங்களை நல்லா பார்ப்பாருங்கிற எண்ணம் நல்லா இருக்குது. அவர் என்ன நல்ல இடம் பீச்சில் இடம் கொடுக்கணும். நாங்க எல்லாரும் போராடுவோம்ப்பா. நாங்க தன்மையா கேக்குறோம். பீச்ல எங்க அண்ணனுக்கு இடம் வேணும். என்ன 3 தலைவர்கள் இருக்காங்க, அவரு பக்கத்துல வேணும். பேனா வைக்க இடம் இருக்குல்ல, 80 கோடி ரூபாய் பேனா வைக்க இடம் இருக்குல்ல, எங்க அண்ணனுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நாங்க ரோட்ல மறியல் பண்ணுவோம். ஹைகோர்ட் தடை சொல்லி இருக்குன்றாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம். இங்கதான் உட்காருவோம். தடை பண்ணிட்டு எங்க கேப்டன் மட்டும் தடை பண்ணலையா? எப்படி எங்களுக்கு அண்ணனுக்கு இடம் வேணும்பா. பீச்ல வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்க அண்ணனுக்கு இடம் வேணும். நாங்க தன்மையா கேக்குறோம். அப்படி இல்லன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். இங்க ஒரு பஸ் ஓடாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அண்ணனுக்கு இடம் வேணும், கண்டிப்பா இடம் வேணும். நீங்க எங்களை புடிச்சு போட்டாலும் சரி, என்ன வேணா பண்ணுவாங்க. அவருக்கு கண்டிப்பா இடம் வேணும். வண்டி ஓட விட மாட்டோம். எங்க அண்ணனுக்கு பீச்ல இடம் வேணும். எங்க அண்ணன் வந்து எல்லாருக்கும் நல்லதா செஞ்சிருக்காரு. பெரிய போராட்டம் பண்ணுவோம் பீச்ல. ஜெகன் ஓகேங்களா, நான் பெருங்கல்தூர், நான் 1வது செயலாளர் இருக்கேன். எனக்கு ஆரம்பிச்சிருந்து கேப்டன் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் உயிரை தருவேன். இல்ல போயிட்டாரு, எங்க எல்லாம் உயிரத்தும் போயிட்டாரு. இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். கேப்டனுக்கு யாராருக்கும் செலவழிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, மக்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு வெளியே தெரியாம இருக்கு. அதனால கேப்டனுக்கு பீச்ல கண்டிப்பா ஒரு இடம் வேணும். அவர் அங்கதான் ஒதுக்கணும். அங்க ஒரு சம்மதம் வரணும். நாங்க டெய்லியுமே கும்பிடுவோம் போயின்னு. ஓகேங்களா, யாராருக்கும் பேனா வைக்கிறீங்க, செலவழிக்கிறீங்க. கேப்டன் எவ்வளவு பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க போதும், பெருசா வேணா, சின்ன இடம் கொடுங்க. ஓகேவா, இல்லைனாக்கா கண்டிப்பா அங்க எல்லாம் பெரிய போராட்டம் பண்ணுவோம். மகிழ்ச்சி. தாம்பரத்துலேருந்து வரேன் சார். முத கேப்டனுக்காக தான் நான் ஓட்டே போட்டேன். நான் எலெக்ஷன் வந்தது ஓட்டுக்கு தலைவருக்காக தான். நான் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் கட்சியில தான் இருக்கிறேன். நான் வந்து பொருளாளராக இருக்கிறேன். விஜய் கேப்டன் கட்சியில நான் 25 தாம்பரம் நகரம் 25வது வார்டு பொருளாளர். தலைவருக்காக தான் இவ்வளவு நாளா நாங்க உழைச்சது. தலைவர் இப்படி போறாருனாக்கா அது எந்த அரசியல் கட்சியும் தலையிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே என்னன்னா எல்லா அரசியல் கட்சியும் அவரா கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு தலைவர் படுத்துன்னு இருக்கும்போது அவர் வந்து இன்னைக்கு திரும்பி பார்த்து அவரு எல்லா முடிவு எடுத்தாக்கா அவரு கண்டிப்பா பீச்சில் இடம் கிடைக்கும். நாங்க யாரும் பேசி இடம் கிடைக்க போறது இல்ல. ஆனா இதே திருமாவளம் இருக்கிறாரு, இதே வைகோ இருக்கிறாரு, ராமதாஸ் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே கண்டுக்கல. இது வரலுமே எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல, ஆறுதல் மட்டும் சொல்றாங்க. ஆனா கேப்டன் எந்த இடத்துல இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரு கூட இன்னைக்கு இருந்திருந்தா அந்த அதிமுக கூட்டணியில போகாம அவர் தனியா இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. அந்த ஒரு துரோகத்துல ஊழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு தலைவருக்கு பீச்ல இடம் கிடைக்காம போனதுக்கு முழுக்க காரணமே. ஆனா இது கிடைக்கணும். இங்க பாருங்க, இவ்வளவு இருக்குது. இந்த பஸ் வழி விடுறாங்க இந்த இடத்துல. இதே நாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா இந்த இதெல்லாம் பண்ண முடியுமா? அந்த இடத்துல இவ்வளவு அமைதியா நிக்கிறோம்னா யாருக்காக? கேப்டன் இல்லைனாலும் அவர் கொள்கையில இருக்கிறன்றதுதான். இதனாலதான் நாங்க நிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆகுது நாங்க இந்த பஸ் இந்த ரோட்ல போக விடாம பண்றதுக்கு. தலைவருக்கு எல்லாரும் இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இது நாங்க கட்சிக்காரங்க மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. எல்லா அரசியல் கட்சி தலைவரும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். ஏன்னா யாருக்கு சொந்த பணத்திலேயே ஒரு அரசியல் ஆரம்பிச்சு அவர் அடுத்தவங்க சொத்து அபகரிக்கணும் இல்லை. எதிர்கட்சி தலைவரா இருந்து எதிர்கட்சி வாகனத்துல போவாத ஆள் தலைவர். எனக்கு அந்த அரசாங்க சொத்து மேல ஆசைப்படாத ஆள். இவ்வளவு நாள் இருந்திருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அது எந்த அரசியல் கட்சிக்குமே புரியல. ஆனா கண்டிப்பா புரியும். அவர் இல்ல இனிமேல் வந்து பாப்பாங்க. அவர் பீச்சுக்கு இடம் கொடுக்கணும். அவர் பீச்சில தான் வைக்கணும். அவர் நல்ல மனசு, அவர் நல்ல எண்ணம். எல்லாரும் நல்லா செத்து கூட தெய்வமா பாப்பாருப்பா. அவருக்கு பீச்சுக்கு இடம் கொடுக்கணும். நாங்க போராடுவோம். அவருக்கு இறுதி வேற போராடுவோம்ப்பா. பீச்சில தான் இடம் கிடைக்கணும் அவருக்கு. ஆமா, நல்ல மோட்சம் கிடைக்கணும். பீச்சில தான் இடம் கொடுக்கணும். கலைஞர் பக்கத்துல அவருக்கு இடம் கொடுக்கணும். அங்கே இருக்கணும் அவரு. பேசுறதுக்கு என்ன, பேசி எங்களுக்கு ஒண்ணு இல்ல. பீச்சில் அவருக்கு இடம் கொடுக்கணும் தான் கேக்குறோம். அவரு தெய்வத்துக்கு எங்களுக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும். வேற என்ன நாங்க அவருக்காக கேக்குறோம்? மக்களுக்காக வாழ்ந்தாரு, மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக கொடுத்தாரு. கொடுத்த கை அவரை நாங்க போய் பார்க்கணும். பீச்சில் இடம் கிடைக்கணும். அவ்வளவுதான் நாங்க கேக்குறது. வேற எதுவும் நாங்க கேட்கல. அள்ளி கொடுத்த கையை, அள்ளி கொடுத்த தர்ம பெருமை. அவரு அன்னதானம் போட்ட கையை அது தெய்வம். அவருக்காக பீச்சில் இடம் கொடுக்கணும். வேற எதுவும் நாங்க கேட்கல. அவருக்காக வேற எதுதான் கேட்கணும். வேற என்ன சொல்ல முடியும்? நாங்க அதான் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம். இது வட எதுவும் செய்ய முடியாது.
நாங்க அப்பா பார்க்கணும். எல்லாரும் சமாதி பார்க்கும்போது என் தலைவரோட சமாதி நான் பார்க்கணும். ஐயா முதல்வர்களே ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு கோடி கோடி புண்ணியா எங்க ஐயாவுக்கு கொடுங்க ஐயா, பீச்சல எனக்கு கொடுங்க ஐயா, பீச்சல எனக்கு கொடுங்க ஐயா. எங்கேயாவது எங்க மனசை விட்டு மறந்துடுவோம். எங்க தான் மன ஆஸ்திரம் எங்களுக்கு மரத்தை வந்தாங்க உங்ககிட்ட போயிடுவோம் ஐயா. பீச்சல எனக்கு கொடுங்க, பீச்சல எனக்கு கொடுங்க பீச்சல ஐயா. படத்துல எப்படி நீதி நேர்மைக்கு பாடுபட்டாரோ எங்க ஏழைங்களுக்கு எல்லாம் நல்லா உதவி பண்ணாரு. சகோதர தன்மையா இருந்தாரு. எங்க சகோதரர்களுக்கு நாங்க கேக்குற கோரிக்கைய நல்லபடியா எங்களுக்கு முடிச்சு கொடுத்து ஐயா கிட்ட சொல்லி எங்களுக்கு நல்லபடியா முடிச்சு கொடுங்க. நாங்க மாதிரி எல்லாம் ஏதோ அது மாதிரி பண்ணல. அவர் எது நீதிமையான போனாரோ அதே மாதிரி அவருடைய அடக்கமும் நீதிமான மாதிரி போகணும். அவர் எப்படி அடக்கம் பண்றதோட எந்த சண்டை சாடி இல்லாம நல்லபடியா போய் அவர் அடக்கம் பண்ணணும். எங்களுக்கு நாங்க கேக்குற கோரிக்கைய ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவ்வளவுதான். நாங்க மக்களுக்கு புரியணும். ஒரு வாரமா எங்கேயாவது இடம் கொடுங்க. இதுக்கு எப்படியாவது அரசாங்கம் நீங்க தான் பண்ணணும். அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எங்க போராட்டம் நடத்துறோமோ அங்கங்க கண்டிப்பா போராட்டம் நடத்தப்படும். இது நேர்மையாக நடத்தப்படும் கண்டிப்பா. இது மக்களுக்காக நாங்க எப்படியாவது வேண்டிக் கொள்ள கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அண்ணனுக்கு காசம் எங்கேயாவது ஒரு வாரமா இடம் கொடுங்க தயவு செய்து. இந்த அரசாங்கம் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கு உங்களுக்கு.